இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்து இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றின சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்து இருக்கிற மறைந்து இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது வெளியே தெரிவதில்லை. ஒரு மனிதன் அதை அறிந்து கொண்டு அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக தனக்கு இந்த உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை அந்த நிலத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் அந்த பொக்கிஷத்தில் அவனுக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், பட்டம், பதவி, நம்முடைய சம்பாத்தியங்கள் இவை அனைத்தும் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான். இதை கொண்டு பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. இதிலிருந்து நாம் ஒன்றையும் எடுத்து செல்லவும் முடியாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும், இந்த உலகத்தையே நாம் சொந்தமாக்கி கொண்டாலும், நம்முடைய ஜீவனை, ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்தினால், அதை இழந்து போனால் நம்முடைய வாழ்க்கை வீண். இந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை, அவசியத்தை உணர்ந்த மனிதன் இந்த பூமியிலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வழியும் சத்தியமும் ஜீவனுமான இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் அளிக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை பெற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் அதுதான் அவனுடைய நித்தியத்திற்கான காரியங்கள். அதனால தான் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும் என்றும், பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆத்துமா தேவனை அறியாவிட்டால், தன்னை படைத்த தேவனை அறியாவிட்டால், தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து உணராவிட்டால் இந்த உலகத்தின் செல்வங்கள் அனைத்தும் வீண். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷமாக கருதப்படும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அழியாத வாழ்வை நோக்கியா அல்லது அழிந்து போகிற இவ்வுலக வாழ்க்கையை நோக்கியா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு பரலோக ராஜ்யம் என்கிற பொக்கிஷம் உள்ள அந்த நிலத்தை பெற்றுக்கொண்ட மனிதனைப் போல இந்த உலகத்தின் மேல் எங்களுடைய சிந்தையை வைக்காதபடி கர்த்தர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானம் உள்ளவர்களாக, அதன் மேல் நோக்கமுள்ளவர்களாக இருந்து அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள, அதையே இலக்காக வைத்து நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.